இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 3 உணவுகளை கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உணவையாவது வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது வந்து அதில் முதல் உணவு என்ன அப்படின்னா நீராகாரம். ஸோ நீங்கள் ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. 2வது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம மாதுளம் பழம் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ 3வதா வில்வ இலைகள். இந்த வில்வத்தினுடைய தளிர் அதாவது அதனுடைய அந்த கொழுந்து இலைகளை எடுத்து நீங்கள் கஷாயம் மாதிரி பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த டயரியா வந்து சரியாகும், மன அழுத்தமும் வந்து சரியாகும். ஸோ இந்த 3 உணவுப் பொருட்களையும் கண்டிப்பாக அன்றாட உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நாளாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த 2 மருந்துகளையும் வந்து ஒரு 3 மாதம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம். அதில் முதல் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ். இந்த அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் எடுத்துக்கும் போது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். அதே சமயத்தில் செரிமானமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உணவுக்கு அப்புறமா மானசா கேப்சூல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். வல்லாரை, சங்குப்பூ, அமுக்ரா இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த மானசா கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் தியான பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக வந்து விடுபடலாம். ஸோ